ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைக்கிற அந்த வார்த்தை, ஏசாயா ஒன்றை தீர்க்கமாக தரிசிக்கிறார். உலகத்தில் இறை பணி என்பது என்ன என்பதை தீர்க்கமாக தரிசிக்கிறார். இயேசுவுக்காக இல்லை, தேவனுடைய வேலையை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பார்ப்பான் என்றால் இதுவே அவனுடைய வேலை. கர்த்தருடைய ஆவியானவர் எவன் மேல் இருக்கிறாரோ, எவனை ஆட்கொண்டிருக்கிறாரோ, எவனை அபிஷேகம் பண்ணுகிறாரோ, அவன் பார்க்க வேண்டிய வேலை இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும், அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்ட நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கவும். இதிலே சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் என்று ஏசாயா சொல்லுகிறார். இறைப்பணி என்பது ஒரு விதமாக சீர்படுத்தலிலும் இருக்கிறது. ஒரு விஷயத்தை சீர்படுத்துவதிலே இறைப்பணியை ஏசாயா காண்கிறார். ஒரு விஷயத்தை சீர்படுத்துகிறதுனாலே, அதை தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்? ஒரு விஷயத்தை சீர்படுத்துகிறதுனாலே அந்த விஷயம் சாம்பலாக இருந்தால் அதே விஷயம் சிங்காரமாக மாறும். சீர்படுத்தின விஷயம் சீர்படுத்துதலுக்கு முன்பாக சாம்பலாகவும் நாசமாகவும் இருந்தாலும், சீர்படுத்தினதற்கு பின்பாக அதே சாம்பல் சிங்காரமாக மாறும். அதே அலங்கோலம் அழகாக மாறும் இல்லையா? சாம்பலுக்கு பதில் சிங்காரம். சிங்காரம் என்பது அழகை தான் அவர் குறிப்பிடுகிறார். எப்படிப்பட்ட இறைப்பணியை ஏசாயா தீர்க்கமாக தரிசிக்கிறான்? தேவனுடைய ஆவியானவரின் அபிஷேகம் பெற்ற ஒருவன் இந்த உலகத்திலே சீர்கெட்ட விஷயங்களை, சீரில்லாத விஷயங்களை, அலங்கோலமாக காணப்படுகிற விஷயங்களை சீர்படுத்தி அந்த அலங்கோலத்தை அழகாக மாற்றுகிற ஒரு வேலை இந்த இறைப்பணி என்று சொல்லுகிறார். அலங்கோலத்தை அழகாக மாற்றுகிறது. நம்ம வேறு வார்த்தையில் சொல்லுகிறோம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்பதை தான் நாம் அந்த வார்த்தைகளிலே புரிந்து கொள்ளலாம். சாம்பல், ஷாம்பிள்ஸ், இல்லைன்னா டஸ்ட், ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்தையே அழகாக மாற்றுகிறது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பது, அது எப்படி வருதுன்னா சீர்படுத்தினதற்கு பின்பாக வருகிறது. இந்த ஒரு வேத வாக்கியத்தை, இந்த தரிசனத்தையும் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழியத்திற்கு முன்பாக எடுத்து வைக்கிறார் இல்லையா? லூக்காவில் நம்ம அதை பார்க்குறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அதே வார்த்தையை ஹீ கோட்ஸ். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும்
குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்து அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்திலே கொடுத்து உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்து அந்த பகுதியை வாசித்து விட்டு பணிவிடைக்காரனிடத்திலே அதை கொடுத்துவிட்டு அமருகிறார். ஒரு விதமாக இயேசுவின் ஊழியத்தின் தொடர்ச்சியும் அந்த தொடக்கத்திலேயே நாம் பார்க்கிறோம். இயேசுவின் ஊழியத்தின் தொடக்கத்திலேயே இயேசுவின் ஊழியத்தின் தொடர்ச்சியையும் அங்கே பார்க்கிறோம். இந்த பகுதியை படித்துவிட்டு இயேசு பணிவிடைக்காரனிடத்திலே கொடுத்துவிட்டு அவர் உட்கார்ந்து விடுகிறார். இந்த பகுதியை தங்கள் வாழ்நாளின் முக்கியமாக நோக்கமாக கொண்டு அநேகம் பேர் தங்கள் வாழ்வையே செலவழித்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டிலே இந்தியாவுக்கு வந்த அநேக மிஷனரிமார்கள் இந்த ஒரு இறைப்பணியை தான் செய்திருக்கிறார்கள். எப்படி இந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமும் எப்படி சீர்படுத்தினார்கள் அப்படின்னா, நாம் இன்றைக்கு பார்க்கிற இந்த பார்த்து வாசிக்கிற இந்த தமிழ் வார்த்தைகள் இருக்குது, தமிழ் எழுத்துக்கள், இந்த தமிழ் எழுத்துக்களையே அவர்கள் தான் சீர்படுத்தினார்கள். இதற்கு முன்பாக இந்த தமிழ் எழுத்துக்கள் இப்படியாக இல்லை. இந்த தமிழ் எழுத்துகளுக்கு ஒரு சீரான வடிவத்தை கொண்டு வந்து சேர்த்தது கிறிஸ்துவ வேலைதான் இல்லை. வீரமாமுனிவர் என்பவர் தான் தமிழை வாசித்து தமிழ் மேல் அன்பு கொண்டு இந்த தமிழை சீர்படுத்தினார். அதற்குள்ளே அழகு இல்லை என்பது கிடையாது, ஆனால் அது சாம்பலில் கிடந்தது. சாம்பலை எடுத்து சிங்காரமாக மாற்றி கொடுத்தார் இல்லை. இப்போ அந்த வாசித்து அப்படின்னு இருக்குல்ல, அந்த முதல் வார்த்தை, அந்த வாசி இத்து இருக்குல்ல, இத்துக்கு மேலே புள்ளி, அந்த இத்துக்கு மேலே இருக்கிற புள்ளியை வீரமாமுனிவர் தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த புள்ளி வைத்ததுனாலே அந்த வார்த்தை எப்படி அழகாக மாறுது பாருங்கள். அந்த இத்துக்கு மேலே இருக்கிற புள்ளி இல்லாமல் வாசிங்க. வாசித்தது, அதுக்கப்புறம் அடுத்ததை வாசிப்போம். புஸ்தகத்தை, அந்த புள்ளி இல்லாமல் வாசிங்க. இதை வாசித்தது, அப்புறம் புஸ்தக ததை ச சுரு டாடி பணிவிடை ககார நீடதில். எப்படி குழம்பி போன ஒரு தமிழ் மொழியை சீர்படுத்தி அதை எப்படியாக வாசிக்க வைத்திருக்கிறார் பாருங்க. வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து என்று அழகான ஒரு மொழியை சீர்படுத்தி இருக்கிறார் இல்லையா. இந்த சீரும் அழகும் எப்படி வருகிறது? வீரமாமுனிவர் ஒரு புள்ளி வச்சார். அந்த புள்ளியில் அதனுடைய மெய் உருவத்தை அது பெறுகிறது இல்லையா. அந்த ஒரு புள்ளியில் மெய் உருவத்தை பெறுகிறது. அந்த மேலே இருக்கிற புள்ளி, அதுக்கப்புறம் இந்த உட்கார்ந்தாருக்கு அப்புறம் ஒரு புள்ளி இருக்குல்ல, ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப்னா முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி, அந்த முற்றுப்புள்ளியும் எடுத்துருங்க. இப்போ திருப்பியும் வாசிக்கலாம். முற்றுப்புள்ளி எடுத்துடணும். அந்த கமா இருக்குது, வாசித்துனுக்கு அப்புறம் ஒரு கமா இருக்குல்ல, கமான்னு கூட்டல தொடர்ச்சி, அதையும் எடுத்துருங்க. அந்த புஸ்தக சுருட்டிக்கு அப்புறம் அந்த அது எல்லாமே டேக் ஆஃப் ஆல் தி அந்த கமா ஃபுல் ஸ்டாப் அண்ட் ஆல். லெட்ஸ் ரீட் இட் அகேன். வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்ததுன்னு வாசித்துட்டே போகணும் இல்லை. நம்ம வாசிக்கிறது கூட மறந்து போச்சு. அது எப்படி புள்ளி இல்லைன்னா எப்படி வாசிக்கிறதுன்னு மறந்து போச்சு. ஒருவேளை அந்த வாக்கியத்தில் அந்த புள்ளி இல்லைன்னு வச்சுப்போமே, அந்த வாக்கியம் அர்த்தம் பெறாது. அந்த கமா இல்லைன்னா அந்த வாக்கியத்திற்கு எந்த அர்த்தமும் இருக்காது. எப்படி வாசித்து என்ற ஒரு வார்த்தைக்கு தாமேலே இருக்கிற புள்ளி அழகையும் அர்த்தத்தையும் சேர்க்கிறதோ, அதே போல் இந்த முற்றுப்புள்ளியும்
கமா, இது எல்லாமே அந்த ஒரு மொத்த வாக்கியத்திற்கும் அழகு சேர்க்கிறது. அந்த மொத்த வாக்கியமே எழுதிவிட்டு புள்ளிகள் வச்சா அந்த மொத்த வாக்கியமும் அர்த்தம் பெறும் இல்லையா? அந்த புள்ளி எல்லாமே எடுத்துட்டோன்னு வச்சுப்போம். புள்ளி எந்த யூஸ் இல்லைன்னு நினைக்கிறோம்ல, அந்த புள்ளி எல்லாத்தையுமே எடுத்துட்டோம்னா அந்த அந்த இப்போ நம்ம காண்கிற எழுத்துக்கள் அர்த்தமற்றதாக மாறும். இட் வில் பி அன்இன்டெலிஜிபிள், படிக்கிறதுக்கு வேஸ்ட்டாக மாறிடும். எப்படி இந்த தமிழ் மொழி இவ்வளவு அழகு பெற்றது, வாசிப்பதற்கு எளிமையாகவும் அழகையும் எப்படி இன்றைக்கு சுமக்கிறது? ஒரு கிறிஸ்தவ போதகன் தமிழ் எழுத்தை பார்த்து இதை சீர்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். இல்லை, இதை சீர்படுத்தி சாம்பலுக்குள்ளே கிடக்கும் இந்த தமிழ் மொழிக்கு சிங்காரமான ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான் அல்லவா? ஆகவே தமிழ் மொழியை சீர்படுத்தி உலக நாடுகளுக்கெல்லாம் கொண்டு சென்றார் வீரமாமுனிவர். இந்த ஒரு எண்ணத்தை சீர்படுத்துதல், நொறுங்குண்டதை காயங்கட்டுதல். ஒருவேளை அந்த புள்ளிகள் இல்லைன்னா அந்த வாக்கியத்தில் எப்படி ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் ஒரு கட்டுக்குள்ள வராது இல்லை? வாசித்து அப்படின்று நம்ம படிக்கிறது எப்படி உண்டாகுது? இத்து மேலே இருக்கிற அந்த புள்ளினால தான் உண்டாகுது, இல்லைன்னா வாசிடாது இல்லையா? அந்த வாசித்து அப்படின்றதுக்கே அந்த புள்ளி தான் நமக்கு அர்த்தம் கொடுக்கிறது. இந்துதான் இறைப்பணி என்று ஏசாயா அன்றைக்கே சொல்லுகிறார். இறைப்பணி என்பது ஒரு விஷயத்தின் அலங்கோலத்தை பார்த்து அந்த அலங்கோலத்திற்கு புள்ளிகள் வைத்து அந்த அலங்கோலத்தையே அழகாக மாற்றுவது தான் இறைப்பணி என்று சொல்லுகிறார். இல்லை, அர்த்தமில்லாத ஒரு வாக்கியத்தை கண்டெடுத்தால் இறைப்பணி செய்கிறவன் அந்த அர்த்தமில்லாத வாக்கியத்திற்கு புள்ளிகள் வைத்து அழகு சேர்ப்பான். இல்லை, அதுதான் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை அவன் கொடுப்பான். அவன்கிட்ட சாம்பலை கொடுத்தா அந்த சாம்பலில் வண்ணம் தீட்டி புள்ளிகள் வச்சு அந்த சாம்பலை அழகாக மாற்றிடுவான். அதுதான் இறைப்பணி. அல்லேலூயா. அப்படியாக இயேசு கிறிஸ்து அந்த வாக்கியத்தை படித்துவிட்டு பணிவிடைக்காரரிடத்திலே கொடுத்துவிட்டு உட்கார்ந்தார். பணிவிடைக்காரர்கள் இன்றைக்கும் அந்த வேலையை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார்கள், மக்களின் வாழ்வை சீர்படுத்துகிறார். எப்படி ஒரு அந்த பழைய பிரம்மி தமிழி எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வேறு மொழிகள்லாம் சொல்கிறோம்ல, ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு, அதே போல் தான் தமிழையும் இருக்கும். அப்படியே சுற்றி 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 கிடக்கும். இந்த சுற்றி சுற்றி இருக்கிற எழுத்துக்களெல்லாம் சீர்படுத்தினவர் வீரமாமுனிவர். நெடில் குடில் இதற்கு அந்த வடிவத்தை கொடுத்தவரும் வீரமாமுனிவர் தான். எப்படி அலங்கோலமாக இருந்த ஒரு எழுத்தை எடுத்து அதற்கு ஒரு வடிவத்தை கொடுத்து சீர்படுத்தி அந்த சீர்படுத்ததிலே அழகை காண்கிறார். இல்லை, வீரமாமுனிவருக்கு முன்பாக வரைக்கும் தமிழ் பல்லாயிரம் வருடங்களாக வளர்க்கப்பட்ட ஒரு மொழி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தலைமுறை தோறும் யாராவது ஒருவர் அதை சீர்படுத்தி கொண்டே தான் இருக்க வேணும். இல்லை, ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்த ஒரு மொழிக்கே ஒருவன் சீர்படுத்த வர வேண்டியதாக இருக்கிறது. தலைமுறை தோறும் இந்த சீர்படுத்தல் செய்யப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வீரமாமுனிவருக்கு முன்பாக இருக்கிற தமிழியை பார்த்தா ஒரு விதமான இந்த பிள்ளைகளுக்கு முத தமிழ் எழுத சொன்னால் எழுதுவாங்க பாருங்கள், கா எழுத சொன்னால் ஒரு ஷேப் வரும்ல, அப்படி அந்த கை சுத்து வராது. காவும் தாவும் மூணு சொல்லினா
இதெல்லாம் போடும்போது ஒரு வடிவம் பிறக்குதில்ல அந்த பேப்பரில், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் தான் அதை மாற்றிருக்கார். குழந்தையின் கிறுக்கலை போன்று இருந்தது தான் தமிழ் எழுத்துக்கள். ஒரு பிள்ளை கிறுக்கினால் எப்படியாக இருக்குமோ அப்படியாக தான் தமிழ் எழுத்துக்கள் இருந்தது. அதை இவர் சீர்படுத்தி அழகாக மாற்றிவிட்டார். இந்த குழந்தையின் கிறுக்கல்கள் அது ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. எந்த பிள்ளையிடத்தில் ஒரு பேப்பரு பென்னு கொடுத்தா அது பாட்டுக்கு கிறுக்க ஆரம்பிக்குது இல்லை, ஏதோ ஒரு வடிவத்தை அது செய்கிறது. இங்கே அங்கேயும் தேர் சம்திங். யாரும் இப்போ கிறுக்கலையா? நான் என் கையெழுத்தெல்லாம் பார்த்தாலே கிறுக்கல் மாதிரி தான் இருக்கும். அந்த எம்டி பேப்பரில் ஒரு காலியான ஒரு பேஜை கொடுத்த உடனே எழுதுகோலும் பேஜும் கொடுத்துட்டா அந்த குழந்தை கிறுக்கும். வீரமாமுனிவர் அந்த கிறுக்கல்ல அர்த்தம் பார்த்தார். தமிழ் கிறுக்கல் போல தான் இருந்தது. அந்த கிறுக்கலுக்குள்ளே அழகையும் அர்த்தத்தையும் பார்த்தார் அவர். ஒரு குழந்தையின் கிறுக்கலுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்க முடியுமா? இன்றைக்கு நாம் பார்ப்போமா? பார்க்க முடியாது இல்லை. அந்த கிறுக்கும் போது சில பிள்ளைங்க அதை குத்தி கிழிச்சிடும் பேப்பரையே. அதில் என்ன அர்த்தம் இருக்குது? பிள்ளையின் கிறுக்கலில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா? அழகு இருக்கிறதா? சீர் இருக்கிறதா? இட் இஸ் ஷாம்பிள்ஸ், சாம்பல் தான் அது. அதில் அழகு இல்லை. ஆனால் பிள்ளை எழுதுகிறதுனாலே அது அழகாக தெரிகிறது. அந்த எழுத்திலே அழகு ஒன்றும் இல்லை. அது பிள்ளையாக இருக்கிறதுனாலே அதற்கு அந்த எழுத்திலே அழகை காணாவிடிலும் அது செயல்படுகிறதே, அதையிலே நாம் மகிழ்கிறோம். இல்லை, அது எழுதிடுச்சுன்னு நம்ம கவிதை மாதிரி படிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. இருந்தால் தானே படிக்கிறது. அது ஒரு கிறுக்கல். இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்கிரிபிள். ஆனால் அந்த கிறுக்கலை பண்ணுற ஜீவன் என்னோட இணைந்து இருக்கிறது. அதனால் அந்த கிறுக்கலுக்குள்ளேயும் நான் அர்த்தம் பார்க்குறேன். இல்லையா? கிறுக்கிறது என்னோட பிள்ளையாக இருந்தால் அந்த கிறுக்கல்லையும் எனக்கு அழகு தெரியுது. இல்லையா? அப்பா என்னம்மா எழுதிட்டான் அப்படின்னு பெற்றோர் மட்டும்தான் அந்த அழகை பார்க்க முடியும், மற்ற எவனும் பார்க்க முடியாது. கிறுக்கிறது என் பையனாக இருந்தால் அந்த கிறுக்கலுக்குள்ள நான் அழகை பார்ப்பேன். வீரமாமுனிவர் கடல் தாண்டி எங்கேயோ வளர்ந்த ஒரு கலாச்சாரத்தை தன்னுடைய பிள்ளைகளைப் போல பார்த்து அந்த கிறுக்கலிலும் அர்த்தத்தை கண்டு அதை சீரமைத்து பல தலைமுறைகளுக்கு அன்பளிப்பாக விட்டு சென்றிருக்கிறார். இல்லையா? அதுதானே இறைப்பணி. பிள்ளையின் நிகழ்வு, ஒரு பிள்ளை தன்னுடைய வாழ்நாளில் அது வரைக்கும் எத்தனை மாதங்களோ வருடங்களோ அதற்கு இடம் கொடுக்கப்பட்ட ஒரு வெற்று காகிதத்தில் கிறுக்கிவிட்டு எப்படி தைரியமாக பெற்றோரிடத்தில் ஏதோ கலைப்படைப்பை படைத்தது போல காண்பிக்கிறதோ, அதையும் பெற்றோர் எப்படி மெச்சிக்கொள்ளுகிறார்களோ அப்படி வீரமாமுனிவர் நம்முடைய தமிழ் எழுத்தை மெச்சிக்கொண்டார். இந்த மழலை செயல் இருக்கிறது, கிறுக்கலும் இல்லை. இப்படி ஓடுறதும் அவன் பேசுகிறது அவங்க பெற்றோருக்கு மட்டும்தான் புரியுது. அவன் என்ன பேசுகிறான்னு ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறார்கள் இல்லையா? அவன் பேசுகிறதுக்கு அவன் ஏதோ பேசுவான், அது எனக்கு புரியாது. எனக்கு அவன் வளர்றான் மாதிரி தெரியும், அவங்க அம்மாவுக்கு அது புரியுது. இல்லை, அவன் கிறுக்கல்கள் அவளுக்கு புரிகிறது, எனக்கு புரியாது. அவனுடைய உளறல்கள் அவளுக்கு அர்த்தம் சேர்க்கிறது, எனக்கு சேர்க்காது. இல்லை, அவன் வேர்த்து விட்டாலோ அவன் வாயிலிருந்து எச்சில் வழிந்தாலோ
அதையும் அவள் அழகாக பார்ப்பாள், நான் பார்க்க மாட்டேன். இல்லை, இந்த குழந்தையின் நிகழ்வு, ஒரு பிள்ளையின் நிகழ்வு எப்படி இருக்கிறது பாருங்க. எதிலும் அழகு இல்லை. வெளியிருந்து பார்த்தால் எல்லாம் அலங்கோலம்தான், அதாவது ஒழுக்கமின்மைதான். அவன் பாட்டுக்கு ஓடுறான், நான் ஓடினா விடுவீங்களா என்ன? ஒழுக்கமற்ற காரியம்தான், சபை நாகரிகம் இல்லை, ஒன்றும் இல்லைதான். ஆனால் அவன் என் ஆத்துமாவோடு கலந்திருக்கிறான். ஆகவே அதுவும் அழகாக தெரிகிறது இல்லையா? அந்த ஒழுங்கினத்தை கண்டாலும் சிரிப்பு வருகிறது. இதே அவங்க அப்பா ஓடினான்னா எனக்கு சிரிப்பு வராது, கடுப்பு வரும். இந்த பிள்ளையின் நிகழ்வு, அதன் கிறுக்கல்களும் மழலை பேச்சும், தன்னிலையை மறந்து இருக்கும் ஒரு இருப்பும். குழந்தை பருவத்தில் அது எல்லாராலும் அது மெச்சிக்கொள்ளப்படுகிறது. பெற்றோராலே அதை அழகாக பார்க்க முடிகிறது. ஆனால் வாழ்க்கையில் பல ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு கொடுக்கப்பட்ட காகிதத்தில் திரும்பி பார்த்து வெறும் கிறுக்கல்கள் இருந்தது என்று நாம் நினச்சோன்னு வச்சுப்போம். அப்போ இந்த சிரிப்பு வராது. வாழ்க்கை என்ற வெற்று காகிதம் கொடுத்து அதில் சின்ன வயசில் கிறுக்குனதே நீ பல ஆண்டுகள் கிறுக்கி வச்சுருந்த உன் பேப்பர்லன்னா அப்போது சிரிப்பு வராது. அப்போ இந்த மாதிரி மௌனம் தான் நிலைக்கும். பிள்ளையாக இருக்கும்போது கிறுக்கலாம், அதே கிறுக்கல்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து விட்டால் அந்த கிறுக்கல்கள் பெரும் பாரமாக வந்து முடியும். இந்த கூகுள் மேப்ஸ் அப்படின்னு ஒன்று ஆப் இருக்குல்ல, இப்போது இந்த கூகுள் மேப்பில் நாளுக்கு நாள் நம்ம எங்கெங்கே போகிறோன்னு ஒரு வரைபடம் போடுவோம். இங்கேருந்து அங்கே போனார், அங்கேருந்து இங்கே போனாருன்னு அப்படியே ஒரு வரைபடம் போட்டிருப்பான். அந்த வரைபடம் தான் நம் வாழ்வு. கூகுளை பொறுத்த வரைக்கும் இவன் என்ன வாழ்வு வாழ்கிறான்னா, அந்த வரைபடத்தின் வாழ்வு தான் நான் வாழுகிறேன். இங்கேருந்து அங்கே போகிறேன், அங்கேருந்து இங்கே வரேன். என்னோடய வரைபடத்தை கடந்த 2 ஆண்டுகளோ எத்தனை ஆண்டுகளோ பார்த்தா முக்கோணம் மாதிரி இங்கே தான் சுற்றின்னு கிடக்கும். இங்கேருந்து வீட்டுக்கு போகும், அங்கேருந்து இங்கே வரும். இதை தான் நான் பண்ணியிருக்கேன் 2 வருஷமாக. என்கிட்ட இப்போ ஒரு மார்க்கர் பென்னு கொடுத்தாங்கன்னா வரையலாம். வீடு டு சர்ச்சு, சர்ச்சு டு வீடு, இப்படியே 2 வருஷம் கிறுக்கிருக்கு. இப்படியே போயிட்டு இப்போ 2 வருஷம் ஜஸ்ட் லைக் திஸ். இதில் என்ன அழகு இருக்கிறது? கூகுள் மேப்பை பார்த்தா ஒரு அழகும் இல்லை. கடந்த 10 வருஷத்தை எடுத்து பார்த்தா பெரம்பூர்லேயே சுற்றியிருப்பேன். அப்படியே ஒரு குழப்பம் போல் தெரிகிறது இந்த கூகுள் மேப். அந்த கூகுள் மேப்பை சமீபத்தில் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோன்றுச்சு. ஒரு பிள்ளையின் கிறுக்கல் போல தான் இருக்கிறது. ஆனால் 10 ஆண்டுகள் என் வாழ்வு அதில் அடக்கம். அதில் மேலோடாக பார்த்தால் ஒரு அழகும் இல்லை, அலங்கோலமாக தான் இருக்கிறது. அதிலே வாழ்ந்த என்னாலேயே அர்த்தம் பார்க்க முடியவில்லை. அந்த இடத்திற்கு போய் வந்தவன் நான் தான். எதற்கு போனேன் என்று எனக்கே நினைவில்லை. எதற்கு அங்கேருந்து இங்கே வந்தேன்னு நினைவில்லை. எதுக்கு இத்தனை தடவை போயிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு நினைவில்லை. எதுவுமே இல்லை. எழுதியவன் நான். வயதாகிவிட்டது, கிறுக்கவில்லை. ஆனாலும் இந்த வயதிலும் நான் கிறுக்கின கிறுக்கலிலே என்னாலே அர்த்தம் காண முடியவில்லை. அதுதான் மழலை நிலை அல்லவா? குழந்தை இடத்துல என்ன எழுதினி, என்ன எழுதின அப்படின்னு கேட்டால் அது சொல்லுமா? கிறுக்கி தான் காண்பிக்கும். தாவீது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகிறோம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம். பதிமூன்றாம் வசனம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக
தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணி கொண்டிருந்தான். இதிலே தாவீதின் வயதை மறந்து விட்டோம் என்றால், தாவீது ஒரு குழந்தை. தாவீதுக்கு வயதாகவில்லை என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், எல்லா குழந்தையையும் செய்வது தான் தாவீதும் அங்கே செய்கிறான். தன் வாயிலிருந்து நுரை தள்ளி கொண்டிருந்தான், கிடைக்கிற கதவிலே கீறி கொண்டிருந்தான். இல்லை, கீறான். அவனுடைய வாழ்க்கை வெகு நாட்கள் வாழ்ந்துவிட்டு அவனுடைய வாழ்வு அங்கே ஏன் இருக்கிறது என்று புரியாமல் தன்னுடைய வாழ்வை அந்த கதவிலே எழுதுகிறான். அந்த வாழ்வு கிறுக்கல் போல தான் தெரிகிறது. இல்லை, பித்தங்கொண்டவன் கிறுக்கும் கிறுக்கு தான் தாவீதின் வாழ்வு. பித்தம் கொண்டவன் என்று ஏன் அவனை சொல்லுகிறோம்? அவனுக்கு வயதாகியும் இன்னும் கிறுக்கி கொண்டு இருக்கிறானே, ஆகவே தான் அவன் பித்தம் கொண்டவன். அவனுக்கு வயதாகாமல் சிறு குழந்தையாக இருந்தால் அதுவும் ஒரு கலைப்படைப்பு தானே. வயதாகிவிட்டு கிறுக்கி கொண்டு இருக்கிறதுனாலே தான் அவன் பித்தம் கொண்டவன் போல தெரிகிறான். ஹலோ, தாவீது வளர்ந்துவிட்டு தன் வாழ்நாளில் பெரும் காரியங்களை சந்தித்துவிட்டு, கோலியாத்தை வீழ்த்திவிட்டு, தனக்கென்று ஒரு வாழ்வை தொடக்கிவிட்டு, அதற்கு பின்பாக ஒரு நேரத்தில் அவன் திரும்பும் மழலை நிலைக்கு போகிறான், ஆக்கீஸின் முன்னிலையில். அந்த மழலை நிலை எப்படியாக இருக்கிறது? அவன் கதவிலே கீறி கொண்டிருந்தான், அர்த்தமற்ற எழுத்துக்களை எழுதினான், வாயிலிருந்து நுரையை தள்ளி கொண்டிருந்தான். அந்த கதவிலே, இந்த செவுத்திலே அவன் கிறுக்கின கிறுக்கல் தான் அது வரைக்கும் அவனுடைய வாழ்வு. அவனுடைய போக்கும் வரத்தும், அவனுடைய வாழ்வு அந்நாள் வரைக்கும் எப்படியெல்லாம் சென்று முடிந்திருக்கிறது. இங்கே அவன் நிற்பதற்கான காரணத்தை எழுதுகிறான் கதவிலே. அது கிறுக்கல் போல தான் தெரிகிறது. ஹிஸ் லைஃப் ஹிஸ்டரி இஸ் தட். அவன் வாழ்வின் சரித்திரம் அதுதான், கிறுக்கல், அந்த கதவின் கிறுக்கல். இந்த சம்பவம் முடிந்துதான் தாவீது 34ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறான், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது சொல்லுகிறான். என் வாழ்வு இன்னொருவன் பார்வையில், உயிரற்ற ஒரு செயலியின் பார்வையில் கிறுக்கல் போலதான் தெரிகிறது. ஆனால் அந்த கண்கள் மட்டும் என் மேலே இல்லை, கர்த்தருடைய கண்களும் என் மேலே இருக்கிறது என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் என் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவியும் எனக்கென்று திறந்திருக்கிறது. That fragmentation of his life which he experiences there, தன் வாழ்க்கையில் இருக்கும் உடைச்சல்களை திரும்பி பார்த்து அந்த உடைச்சல்களை கீறி கொண்டிருக்கும் அவனுக்கு, அந்த நேரத்தில் அவன் சொல்லுகிறான், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் எப்படி தாவீதுக்கு உண்டாயிற்று? அவன் கால் நடந்த நடைகளில் எந்த ஒற்றுமையும் அவன் காண முடியவில்லை.
அவன் கால் நடந்து திரிந்ததிலே ஒரு அழகான வரைபடம் வெளியே வரவில்லை. அவன் கால் நடந்த தடங்கள் எல்லாம் கிறுக்கல் போல தான் தெரிந்தது. அவன் நடையிலே உடைக்கப்பட்ட அவன் வாழ்வு, அவன் நடையிலே உடைக்கப்படுகிறது. அவனுடைய வாழ்நாளின் பயணம் மட்டும் இல்லை, அவனுடைய இருதயமும் அங்கே நொறுங்கி போகிறது. திரும்பி பார்த்து ஒன்றோடு ஒன்று கோர்க்க முடியாமல் நிற்கிறானே, அப்பொழுதுதான் சொல்லுகிறான், என் வாழ்வை திரும்பி பார்த்து நான் கோர்க்க முடியவில்லையே, அப்படிதான் என் இருதயமும் நொறுங்கி போயிருக்கிறது என்று. ஆனால் அந்த நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா! அதுதானே இறைவனுடைய பணி. உடைந்து போன, நொறுங்கி போன, சம்பந்தமே இல்லாத வாழ்வின் அலைச்சல்களை அழகாக மாற்றுவது தானே அவருடைய பணி. அல்லேலூயா! சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பது தானே அவருடைய வேலை. அப்பொழுது தாவீது பார்ப்பதற்கு அலங்கோலமான ஒரு பார்வைதான். வளர்ந்து விட்டு குழந்தையை போல தன் வாழ்வை விவரிக்க தெரியாத ஒரு நிலைமையில் நின்றவன் தான் அவன். இத்தனை ஆண்டுகள் கடந்த பின்பும் தன் வாழ்விலே என்ன நடந்தது என்று தெரியாமல் செவுற்றில் கீறிக்கொண்டிருக்கிற பித்தம் கொண்டவன் தான் அவன். உடைந்து போன நிலைமையில் தான் நிற்கிறான். ஆனால் அவன் சொல்லுகிறான், இந்த நிலைமையில் கர்த்தர் எனக்கு சமீபமாக இருக்கிறார் என்று. அல்லேலூயா! நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுவது அவருடைய வேலை. அல்லேலூயா! அலங்கோலத்திற்கு பதிலாக அழகை சேர்ப்பது அவருடைய வேலை. ஆமென். இந்த கிறுக்கல்களுக்கு புள்ளிகளும் இந்த கிறுக்கலுக்கு வண்ணம் தீட்டுவது அவருடைய வேலை. அல்லேலூயா! நான் திரும்பி பார்த்தால் எனக்கு கிறுக்கல் போல தான் தெரிகிறது. ஆனால் இந்த வாழ்வும் இயேசுவினிடத்தில் போகும்போது இந்த கிறுக்கலுக்கு புள்ளி வைத்து வண்ணம் தீட்டி இதையும் அழகாக மாற்றுவார். அல்லேலூயா! அதை செய்வதற்கே பூமிக்கு வந்தார். ஆமென். அல்லேலூயா! What is life except it is a scribble of a child? ஒரு குழந்தையின் கிறுக்கல் போல தான் வாழ்வு. ஒரு புள்ளியிலிருந்து திரும்பி பார்த்தால் தெரியும். உனக்கு அர்த்தம் தெரியாமல் போகலாம், நீ அழகை காணாமல் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்வு உன்னிடத்திலே இல்லை. உன்னுடைய வாழ்வு கர்த்தரிடத்தில் இருப்பதினாலே அந்த அலங்கோலத்திற்கு புள்ளி வைத்து வண்ணம் தீட்டி அழகை சேர்ப்பார். அல்லேலூயா! அல்லேலூயா! அதுதான் அவருடைய வேலை. தாவீது 56 சொல்லுகிறான், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரையும் உடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்றான். எனக்கு கணக்கே மறந்து போச்சு. எங்கேருந்து எதுக்கு வந்தேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், எந்த கணக்கும் எனக்கு தெரியல. இந்த பழைய டைலாக் இருக்குல்ல, அது போட்டு கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும்னு. என் கணக்கெல்லாம் சரியாக வரலை. அதனால் தாவீது தன்னுடைய வாழ்வை ஆண்டவனிடத்தில் திருப்பி சொல்லுகிறான், நீர் என் வாழ்வை கணக்கிலே வைத்து கொள்ளும், என்னுடைய அலைச்சல்களை எண்ணிப்பாரும். நீர் என் அலைச்சல்களை எண்ணினால் அது அலங்கோலமாக இருக்காது, அது அழகாக மாறும். அல்லேலூயா! அல்லேலூயா! ஏனென்றால் தாவீது தன்னுடைய வாழ்க்கை என்ற காகிதத்தில் கிறுக்கி எடுத்துக்கொண்டு தன்னுடைய பிதாவினிடத்தில் காண்பித்தான். இல்லை, எப்படி ஒரு பிள்ளை கிறுக்கி எடுத்துகிட்டு போய் அப்பா அம்மா கிட்ட காட்டி அதுக்கும் சிரிக்கிறாங்க பார். அந்த மாதிரி தாவீது தன் வாழ்வை கிறுக்கி விட்டு தேவனிடத்தில் எடுத்து கொண்டு போய் காண்பித்தான். அந்த அலங்கோலத்தை அவர் அழகாக மாற்றினார். அல்லேலூயா! அந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்தார். சங்கீதத்தின் முடிவிலே சொல்லுகிறான்,
நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்திற்கும், ஹல்லேலூயா, என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாது இருப்பீரோ என்றான். ஹல்லேலூயா. உம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட வாழ்வாச்சு இது. நான் நடக்கிற நடையில் எனக்கு தான் அர்த்தம் தெரியல, கிறுக்கல் போல தெரிகிறது. ஆனால் என் காலை இடராமல் பார்த்து கொள்ளுவது உன் வேலை அல்லவா என்றான். என்னை இடற விட்டு விடுவீரோ நீர்? இந்த வாழ்க்கை அலங்கோலமாக முடிந்து விடுமா? முடியாதே. இந்த வாழ்க்கை அவரிடத்தில் இருக்கிற வாழ்க்கை அல்லவா? ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கிறுக்கலாக இருந்தாலும் அதில் புள்ளி வைத்து கோலம் போடுவார். ஹல்லேலூயா. அதை அழகாக மாற்றுவார். என்னால் முடியாது. என் கணக்கிலே என் அலைச்சல்கள் இல்லை, என் கண்ணீர்களும் இல்லை. போகிற வழியும் தெரியவில்லை, வந்த வழியும் தெரியவில்லை. ஒரு பெரிய கிறுக்கல் தான். வளர்ந்து விட்டு தாடி வைத்து விட்டு தாவீது செவுத்திலே கீறிக்கொண்டு எச்சில் ஒழுக விட்டானே, அந்த நிலைமையில்தான் பல நேரத்தில் என்னை நான் காண்கிறேன். ஆனால் அந்த கிறுக்கலுக்கு அர்த்தம் என்னால் சேர்க்க முடியவில்லை என்றால் பரவாயில்லை. அந்த சாம்பலுக்கும் அலங்கோலத்துக்கும் அழகை சேர்ப்பது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. அந்த அலங்கோலத்தை சீர்படுத்தி அழகாக மாற்றுவது என்னுடைய வேலை அல்ல. நான் என் பிதாவை விசுவாசிக்கிறேன். எப்படி விசுவாசிக்கிறேன்? அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட வாழ்வும் இந்த கால்களும் இடறி போகுமோ? இந்த வாழ்வை தவற விட்டு விடுவாரா? அவர் விடமாட்டார் இல்லையா? என் அலைச்சல்களை நானே மறந்து போயிருந்தாலும் அவர் கணக்கில் வைத்திருப்பார். நான் ஏன் அலைந்தேன் என்று எனக்கு மறந்து போனாலும் அவருக்கு நினைவில் இருக்கும். ஆமென். என் வாழ்நாளை திரும்பி பார்த்து இந்த அலைச்சல்களும் போக்கும் வரத்தும் ஒரே இடத்தில் பெரிய கிறுக்கலை போல தெரிந்தால் அந்த கிறுக்கலுக்கு வண்ணம் தீட்டுவார், அந்த கிறுக்கலை சீர்படுத்துவார். இந்த கிறுக்கலும் பின்பாக வந்து வாசிக்கிறவனுக்கு அழகாக தெரியும். ஹல்லேலூயா. இந்த தமிழையும் தமிழாக மாறும். இந்த பிரம்மி எழுத்தும் இந்த உடைக்கப்பட்ட எழுத்தும் சீரான எழுத்தாக மாறும். அது விசுவாசம். ஆமென். என்னுடைய பார்வை அல்ல, அது விசுவாசம். இயேசு கிறிஸ்து பிதாவே என்று கூப்பிட புத்திர சுவிகாரம் அளித்தாரே, ஆகவே தைரியமாக இந்த கிறுக்கல்களை எடுத்துக்கொண்டு போய் அங்கே நீட்டுவேன். இது கிறுக்கல் தான், இது உன்னுடைய வேலை. அட்லீஸ்ட் எவன் சிரிக்கலைனாலும் இந்த கிறுக்கலை பார்த்து நீராது சிரிக்க வேண்டும். இந்த கிறுக்கலை கண்டு நீராவது மகிழ வேண்டும். எனக்கு சந்தேகமே இல்லை, இந்த கிறுக்கலை கண்டு மகிழும் ஒரு ஜீவன் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிறுக்கலையும் மெச்சிக்கொள்ளும் என் பிதா இருக்கிறார். ஆமென். இந்த கிறுக்கலையும் வளர்ச்சி என்று பார்க்கும் என் பிதா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட பிதான்னா, பொல்லாதவர்களாகிய உங்களை விட சிறந்த பிதா. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளின் கிறுக்கல்களை மெச்சிக்கொள்கிறீர்களே, பரம பிதா நம்முடைய வாழ்வின் கிறுக்கலை மெச்சிக்கொள்ளுவார். அதில் அழகு சேர்ப்பார், புள்ளி வைப்பார், வண்ணம் தீட்டுவார். இந்த வாழ்வும் கலைப்படைப்பாக மாறும். அவருடைய கையில் இருக்கிறது இந்த வாழ்வு. விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். ஹல்லேலூயா. கிறுக்கலும் சீர்படும் காலத்திற்குள்ளே நாம் இருக்கிறோம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார். ஆமென். என்னுடைய பார்வையில் சாம்பலாக இருந்தால் பரவாயில்லை, தைரியமாக ஷீட் எடுத்துன்னு போய் காட்டுவேன். இதுதான் நான் பண்ணது, இதுதான் என் வாழ்வின் சரித்திரம், இதுதான் என் அலைச்சல்கள், இதுதான்
என் கிறுக்கல்கள் இதுதான். இந்த கிறுக்கல்களுக்கு வண்ணம் தீட்டுவதும் புள்ளி வைப்பதும் அழகு சேர்ப்பதும் என்னால் முடியாது, உம்மால் தான் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். ஆமென். எழுந்து நிற்போம்.